அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்ஜாமீன் கோரி தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனு தொடர்பான விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் உத்தரவுக்காக சற்று நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய இருவரின் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள், நீதிபதி என்ன காரணங்களை கூறியிருக்கிறார்? பாலவேல், இருவரின் தாவேகா பொதுக்கூட்டத்தில் 40 பேர் கரூரில் உயிரிழந்த வழக்கில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி ஜோதிகுமார் உத்தரவிட்டுள்ளார். காரணம் என்னவென்றால் அரசு தரப்பு மற்றும் அரசு தரப்பு தொடக்க நிலையில் தான் விசாரணை உள்ளது, இன்னும் முழுமையடையவில்லை. எனவே அனைவருக்கும் இதில் பொறுப்பு உள்ளது. எனவே இந்த முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இருவரின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக அந்த மனுதாரர்கள் தரப்பில் எங்களுக்கு எந்தவித பொறுப்பும் கிடையாது, நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் வந்தோம், எங்களுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர், எங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று வாதிட்டனர். அதே நேரத்தில் அரசு தரப்பில் இவர்கள் திட்டமிட்டு 12 மணிக்கே விஜய் வந்து விடுவார் என்று தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு வெளியிட்டார். மேலும் எந்த விதமான அடிப்படை வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை. பிரேத பரிசோதனை அறிக்கையில் மூச்சு திணறலால் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்யவில்லை. எனவே இந்த நிலையில் வழக்கு விசாரணை தொடக்க நிலையில் தான் உள்ளது. இந்த நிலையில் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர் வீரா கதிரவன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இருவரின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பாலவேல், கருணாகரன், அதே நேரத்தில் அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது, காவல்துறை தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதை நீதிபதிகள் என்னவாக ஏற்றுக்கொண்டார்கள்? அதாவது அரசு மனுதாரர் தரப்பில் நாங்கள் விதிமுறைகளை மீறவில்லை, எங்களுக்கு எந்த விதமான எதுவில்லை என்று கூறினார்கள். ஆனால் அரசு மற்றும் காவல்துறை தரப்பில் நாங்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தோம். மேலும் அவர்கள் 12 மணி முதலே அந்த பொதுச் செயலாளர் மக்கள் விஜய் வந்து விடுவார் என்று திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டி கூட்ட நெரிசலை உருவாக்கி அந்த கூட்ட நெரிசலுக்கு அவர்கள்தான் காரணம், நாங்கள் பொறுப்பில்லை, நாங்கள் பாதுகாப்பு வழங்கினோம் என்று அரசு தரப்பு மற்றும் காவல்துறை தரப்பு வாதிட்டனர். ஆனால் இவர்கள், அதாவது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் போலீசார் தடியடி நடத்தியதுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம், எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை என்று தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி ஜோதிகுமார் மேலும் தற்பொழுது இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. எனவே இந்த நிலையில் எந்த விதமான வழக்கு தொடக்க விசாரணையில் இருப்பதால் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறோம் என்று உத்தரவிட்டனர். கருணாகரன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. இப்போ இருவருடைய முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இருவரும் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்திருக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? பாலவேல், மிக மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தாவேகா தரப்பு முழுக்க காவல்துறையினுடைய பொறுப்பின் மீது சுமத்தியது. இந்த பக்கம் காவல்துறையிலிருந்து ஆனந்த் பொறுப்பு, தன்னுடைய பொறுப்பை அவர் முறையாக கையாளவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை. அவர் தண்ணீர் சத்து இல்லாம மக்கள் எல்லாம் இறந்து போயிருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரியுது. ஒரு தலைவர், ஒரு நிர்வாகி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஸ்பாட்டை விட்டு உடனடியாக தப்பிச்சிருக்காரு. இப்படி பல்வேறு விதமான தகவல்களை காவல்துறை தரப்புல, அரசு தரப்புல சொல்லப்பட்டது நீதிமன்றத்துல. நீதிபதி முன்னாடி முன்வைக்கப்பட்ட அந்த வாதங்களை எல்லாம் கேட்டு அந்த நீதிபதி இறுதியில தீர்ப்புக்காக, உத்தரவுக்காக அந்த வழக்கை ஒத்தி வச்சிருந்தாரு. ஒத்தி வச்ச நிலையில தற்பொழுது அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இருவருக்கும் இதுல ஆனந்தனுடைய ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இருவருடைய ஜாமீன் மனுவும் அவர் நிர்மல்குமார் எக்ஸ் எம்எல்ஏ, அதாவது முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்காக அவருடைய
ஜாமீன் மனு வந்து சென்னை நீதிமன்றத்துல விசாரிக்கப்படணும்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ இருவருடைய ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. அப்போ தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இருவரும் தலைமறைவா இருக்காங்க. அவங்களுக்கு மீதான அந்த கைது நடவடிக்கைகளை போலீசார் துவங்க இருப்பாங்க. இதுக்கு மேல் அதிகமாக அவங்க மேல்முறையீட்டுக்காக அவங்க வேற நீதிமன்றங்களுக்கு மேல் நீதிமன்றங்களுக்கு செல்கிறார்களா அப்படிங்கிறதும் அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி. அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் அவங்களுடைய அட்வொகேட்ஸ், அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து இப்போ நேரத்தில் நமக்கு சொல்லுவாங்க அப்படிங்கறதுதான் தெரிய வருது. பாலவேல், தொடர்ந்து இணைப்பில் இருங்க வெற்றி பேசலாம். நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது கரூர் துயரச் சம்பவம், நெரிசல், 41 பேர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. ஏற்கனவே இந்த வழக்குல தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரை தனிப்படை போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில தற்பொழுது முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் A2ஆக அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் ஆனந்த் சேர்க்கப்பட்டிருக்கார். இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் சேர்க்கப்பட்டிருக்கார். அவர் A3 குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கார். 5 பிரிவின் கீழ் கரூர் நகர போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் மாவட்ட செயலர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கார். கரூர் மாநகர செயலரும் ஏற்கனவே பவுன்ராஜும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு இவர்கள் தான் ஏற்பாடு செய்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருடைய அலட்சியத்தால் தான் இந்த விபத்து நடந்தது. இந்த பெரும் துயரத்துல 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. ஆனந்த் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். அவருடைய செல்போன் எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. சிடி நிர்மல்குமார் முதல்ல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் போது வந்தவர். அதுக்கு அடுத்தபடியாக எங்கும் அவரும் காணவில்லை. அவரையும் தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தற்பொழுது இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தனிப்படை போலீசார் இருவரையும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மண்டல IG மற்றும் கரூர் SP உள்ளிட்டோர் தலைமையில இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி வந்த நிலையில் 3 தனிப்படை போலீசாரும் இருவரையும் தேடி வந்த நிலையில் தற்பொழுது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் கூடிய விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. பாலா கோகுல், அதே நேரத்தில் காவல்துறை தரப்பிலும் பல்வேறு பார்வைகள் இந்த ஜாமீன் மனு தொடர்பான விசாரணையின் போதும் சரி, சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள், நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்கிற கேள்வியை காவல்துறையை நோக்கி எழுப்பியிருந்தது நீதிமன்றம். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாக நடவடிக்கைகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக. ஏற்கனவே காவல்துறை இருவருமே தேடி வந்தார்கள். அப்போதே